அங்கே இருக்க குடிசை எல்லாமே தீ பிடிச்சி அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே வேதா குழந்தை எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. அப்படியே கத்துறாங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ வேதா குழந்தை எல்லாருமே உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி கூட இருக்கவங்க எல்லாருமே கத்துறாங்க. ஐயோ நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் போகிறாரு. போகாதப்பா போகாத, நீயும் எரிஞ்சிருவ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இழுத்து பிடிக்கிறார் வயசானவர். என்ன பேசுகிறீங்க, தள்ளுங்க, என் பொண்டாட்டி உள்ளே இருக்கா, நான் காப்பாற்றாம வேற யார் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அப்படியே ஒரு தள்ளி விட்டுட்டு ஓடுறாரு உள்ள. பார்த்து விக்ரம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி பயங்கரமாக கத்துறாங்க. அந்த குழந்தைய அப்படியே வந்துட்டு வேதா தள்ளி விடுறாங்க. குழந்தைய வெளியே விட்டுட்டார். அடுத்தது அப்படியே மயக்க அடித்து அப்படியே விழுந்துட்டாங்க. அங்கேருந்து அப்படியே வராரு. வந்துட்டு ஷர்ட்லாம் கொடுக்குறாரு. ஷர்ட்லாம் போட்டுட்டு அப்படியே வேதாவை தூக்குறாரு. தூக்கிட்டு அப்படியே அந்த நெருப்புலேயே தாண்டி வராரு. பார்த்து விக்ரம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வேதாவை கொண்டு வந்து படுக்க வைக்கிறாரு. அப்படியே எழுந்துக்கவே இல்லை. கை கால் எல்லாத்தையும் தேய்ச்சி விடுறாங்க. புகை அதிகமானதுனால ஏதோ மயக்கம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, மூச்சு காற்றை கொடுத்தா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விக்ரம் மூச்சு காற்றை கொடுத்து அப்படியே காப்பாற்றுறாரு. அப்படியே பார்க்குறாங்க எழுந்து. ஓகே ஓகே இப்போ பரவாயில்ல, இவங்களை கூட்டிகிட்டு போய் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வைங்க, அதுக்கப்புறம் இது வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க. அங்கேருந்து வேதாவை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் படுக்க வச்சிட்ருக்காங்க. வா விக்ரம் வா, உன்னோட முதுகு ஃபுல்லாக ஒரே தீக்காயமாக இருக்குது, வா அதுக்கு நம்ம வந்து மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. ஐயோ வலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. ஐயோ என்ன பண்ணலாம், இரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து போட்டுட்ருக்காங்க. என்ன இது மருந்து போட விடாமல் இப்படி கத்துற விக்ரம், மருந்து போட்டால் தான் சரியாகும், கம்முனு இரு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க. ஐயோ என்னால் வலி தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. அப்படியே வேதா எழுந்துக்கிறாங்க. நான் எங்கே இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு குடிசைக்குள்ளே அப்படியே மாட்டிக்கிட்டீங்க. விக்ரம் அவர் தான் உங்களை காப்பாற்றினாரு. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சிடுச்சு, அதனால் அவரோட ஷர்ட்டை தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே வேதா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நடந்திருக்கா, சரி சொல்லிட்டு எங்கே இருக்காரு விக்ரம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவருக்கு தீக்காயம் பட்டிருக்காங்க, மருந்து போட்டுட்ருக்காங்க. நான் போய் இப்போ உடனே அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் விக்ரமை இப்போ உடனே பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதாவை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. விக்ரம் அப்படியே படுத்துட்ருக்காரு. பயங்கரமாக ஒரே மருந்து போடவே முடியல, கத்திகிட்டே இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. இல்லை உன்னை காப்பாற்றும் போது விக்ரமுக்கு ஃபுல்லாக நெருப்பு பட்டுடுச்சு, அதனால தான் மருந்து போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க. ஏன் விக்ரம் எதுக்காக என்னை காப்பாற்றுனீங்க, என்னை காப்பாற்றும் போது உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேதா பயங்கரமாக ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, என்னோட பொண்டாட்டி நீ, உன்னை நான் தானே காப்பாற்றணும், நீன்னு இல்லை யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நான் காப்பாற்றிட்டு நான் இறந்தா கூட பரவாயில்லை, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க வேதா. அப்போ அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. ஒரு வாட்டி சொன்னது எல்லாத்தையுமே, ஆமாம் உன் பொண்டாட்டிக்கு எதனா ஒன்றா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் சொல்கிறார், நான் வேணா அவங்கள அப்படியே தூக்கிட்டு ஓடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையுமே வேதா ஒரு செகண்ட் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி வேதா நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, இவனுக்கு எல்லாமே அதெல்லாம் பண்ணலாம், விக்ரமுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது தீக்காயம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் தாங்கவே முடியல, எனக்கு மருந்தே வேணாம், என்னை விட்டுருங்க அப்படின்னு விக்ரம் கத்துறாரு. அப்படி தயவுசெய்து போட்டுக்கோங்க விக்ரம், கொஞ்சம் பொறுமையாக அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. சரி சரி போடுங்க, நான் வலி தாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காரு. பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க வேதா. நான் என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே போகிறாங்க. விக்ரமுக்கு நல்ல மருந்தெல்லாம் போட்டுட்ருக்காங்க. விக்ரம் பயங்கரமாக வலி தாங்காமல்